காக்காத்தோப்பு பாலாஜி கொலை முயற்சி, ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என 59 வழக்குகள். எண்ணம் போல் மாறிய சரித்திர பதிவேடு குற்றவாளியின் நெஞ்சை துளைத்த போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள். பல பேருக்கு முடிவு கட்டிய பாலாஜியின் முடிவு எப்படி நடந்தது? போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். சம்பவம் செஞ்சில வர முடியல. பாம்பு அடிச்சார் இல்லைங்களா, பாலாஜி அடிக்கணும்னு அடிச்சான். அதுலேயும் பாலாஜி தப்பிச்சிட்டான். இப்போ இவன் கேஸுக்கு வரணும்னா அவன் வந்தால் தானே இவங்க இந்த கேஸை முடிக்க முடியும். அவன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான். செஞ்சில பிடிக்கிறதானே அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே, அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே, வராதே போயிட்டானே என் குழந்தை. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அனைவரது பார்வையும் தன் மீது விழ வைத்த பாலாஜி வியாசர்பாடி நாகேந்திரன் உள்ளிட்ட ரவுடிகளோடு பழக்கம் ஏற்பட ஆட்கடத்தல், மிரட்டல், கொலை மிரட்டல் என அடுத்த கட்ட நகர்வுகள். மூல கொத்தளம் பகுதியை சேர்ந்த புஷ்பா என்பவரை கொலை செய்ய அடுத்ததாக தான் யாருடன் சேர்ந்து பயணித்தாரோ அதே யுவராஜ் இன்பராஜுடன் எதிர்களத்தில் நிற்கிறார் பாலாஜி. எப்போதும் இடுப்பில் ஆயுதத்தோடு சுற்றி பலரையும் சேர்த்து கொண்டு யுவராஜையும் தீர்த்து கட்டிவிட இரண்டாம் கொலை வழக்கு. சிறையில் ரவுடி மணல்மேடு சங்கர், குரநடராஜன் உள்ளிட்ட பல ரவுடிகளுடன் தொடர்பு. கூலிக்கு கொலைகள் என அட்டூழியங்கள். அடுத்து வெளியே வந்த அவர் சென்னையில் ஒரு கலக்கி கொண்டிருந்த பில்லா சுரேஷை கொலை செய்கிறார். அதே நாளில் பிரபல ரவுடி விஜய் கொலை அரங்கேறுகிறது என அன்றைய தினங்களில் இரட்டை கொலை சென்னை ரவுடிகளிடையே பாலாஜியை காக்காத்தோப்பு பாலாஜியாய் அடையாளம் காண வைத்தது. அதன் விளைவு சென்னை அண்ணா சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பாலாஜியும் அவரது நெருங்கிய நண்பருமான தென் சென்னை தாதா என அழைக்கப்படக்கூடிய சிடி மணியும் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது ரவுடி சம்போ செந்தில் தரப்பினர் நாட்டு வெடிகுண்டுகளை வீச நூல் இழையில் உயிரை காத்துக்கொண்டு ஓடியிருக்கிறார்கள். அதற்கு மேல் பாலாஜியால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்க முடியவில்லை. ஆந்திர எல்லை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தங்கி சுற்றி திரிந்து கூட்டாளிகளை வைத்து ஏவி பல கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் என போலீசாரிடம் தலைமறைவு காட்டி வந்த பாலாஜியை கொடுங்கையூர் முல்லை நகர் பகுதியில் சுட்டார்களாம். காக்காத்தோப்பு பாலாஜியின் ரத்தம் தோய்ந்த வரலாறு அதோடு முடிந்து விடுகிறது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ரவுடிகளின் களையெடுப்பு தொடரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.